வரமா சாபமா? அதனால தமிழுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிற நடுவர்களே. தமிழ் என்பது உறவிலும் உணர்விலும் அளந்து தான் தமிழ் ஆகும்போது. அதனால தான் சொன்னாங்க, விழிப்போல எண்ணி நாம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நல் வழி காட்ட வேண்டும், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ணா, தென்னாட்டு காந்தி அண்ணாவில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அண்ணாவில் சொன்னார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று அருமையாக சொன்னார்கள். சமூக வலைதளங்கள் ஏன் வரும்? கடவுள் நமக்கு கொடுத்த வரம் தான் நடுவர்களே. அவர்கள் சாபம் கொடுத்திருக்கார் நடுவர்களே. ஏனெனில் அவர்கள் சாபத்தை பற்றி பேச வந்துள்ளார்கள் நடுவர்களே. கடவுள் தான் நமக்கு வரத்தை தருவது. அதுபோன்று சமூக வலைதளமும் நாம் கேட்கும் அனைத்தையும் தருகிறோம். எனவே சமூக வலைதளங்களும் கடவுள் மாதிரி தான். உதாரணமாக கூகுளில் உங்களுக்கு முருகக்கடவுள் பிடிக்குமெனில் முருகக்கடவுள் பற்றிய செய்திகளாகவே வரும். இதுவே விஜய் பிடிக்கும் என்றால் விஜய் பற்றிய செய்திகளாக வரும். எனவே நாம் எதை விரும்பினாலும் சமூக வலைதளங்கள் அதை தருகிறது. எனவே கடவுள் கொடுத்த வரமே சமூக வலைதளம் என்ற கருத்தை நான் உறுதியாக கூறுகிறேன் நண்பர்களே. கத்தி மருத்துவர் கையில் இருந்தால் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிறது. இதுவே கசாப்பு கடைக்காரர் கையில் இருந்தால் ஆட்டை வெட்டுவதற்கு பயன்படுகிறது. இதுவே அம்மாவின் கையில் இருந்தால் ஆப்பிள் வெட்டுவதற்கு பயன்படுகிறது. கத்தி எப்படி பயன்படுத்துவது என்பது நம் கையில் தான் இருக்கிறது நண்பர்களே. எனவே சமூக வலைதளங்கள் வரமே என்று தீர்ப்பு